இன்றைக்கி நம்ம பாப்கார்ன் சிக்கன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாப்கார்ன் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 1 கப் தயிர், மைதா, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வினிகர், ரெட் சில்லி பவுடர், சக்தி வெறும் மிளகாத்தூள், 1 முட்டை, சோயா சாஸ், உப்பு, கரம் மசாலா, 3/4 கிலோ சிக்கன், போன்லெஸ் சிக்கன் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சிக்கன் மேக்னேட் பண்ணுறது எப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு முட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 2 3 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் சில்லி மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் வினிகர் 10 ml வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகர் இல்லாதவங்க 1 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க் சோயா சாஸ் அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம பண்ண போகிற பவுடர் இது மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணி திருப்பி ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பவுடர் மசாலாவில் இது பண்ணி தான் டிப் பண்ணி தான் ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவே உங்களுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்புலாம் நல்லா கரையணும். இது வந்து இப்படி மிக்ஸ் பண்ணும் போது இதை வருங்க கொஞ்சம் கட்டியாக இருக்குல்ல, அந்த கட்டிலாம் இல்லாமல் உப்பு மசாலா தயிர் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகி நல்லா இதுவாக ஃப்ளூயிடாக ஆகுற மாதிரி. இதில் எந்த வாட்டர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இது அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிக்கனில் போட்டு மேக்னேட் பண்ணி ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க. கீழே ஃப்ரிட்ஜில் 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து பேட்டர் ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், அப்போ வந்து நல்லா கட்டியாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா அடித்து உங்களுக்கு அந்த அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இந்த லெவலில் வாட்டர்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். சரிங்க, இந்த சைஸில் சிக்கன் வாங்கிக்கோங்க. இது வந்து மேக்னேட் பண்ணி திருப்பி அந்த பவுடரில் டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக வரும். அப்போ தான் உங்களுக்கு மசாலாலாம் உள்ளே ஏறும். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா அது ஊறி மிக்ஸ் ஆகி வரும்போது இன்னும் நல்லா பெருசாகிடும். ஸோ மசாலா சரியாக ஏறாது அதில். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸோட அளவு கரெக்டாக சிக்கனுக்கு கரெக்டான அளவில் போட்டிருக்கோம். எக்ஸஸாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. ஸோ இதே அளவுலேயே உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து இதை தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வைக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது மக்களே, திருப்பி சொல்கிறேன், ஃப்ரீசரில் வைக்காதீங்க, கீழேயே வைங்க. கீழே வச்சு 1 ஹவருக்கு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த பவுடர் பேட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 ஹவர் ஆகுது. அதுக்கப்புறம் எடுத்த சிக்கன் இது நல்லா பேட்டரில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி எடுத்தாச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான பவுடர் கோட்டிங் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு 1 கப்பு மைதா, 1/2 கப் வந்து கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், பிளெயின் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இதுக்கு எந்த தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் வெறும் பவுடராகவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம சிக்கனை அதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு கடாய் வச்சு ஆயில் வந்து நம்ம வீட்டுக்குள்ள பாப்கார்ன் சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய எண்ணெயே இருக்கட்டும். இது நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனோட அந்த பவுடர் வந்து பேட்டர் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடரை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க சிக்கன்லாம் எடுத்து
நம்ம வந்து ஓரமாக பிளேட்லேயே ஓரமாக வச்சிடலாம். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்ததுக்கப்புறமா அங்கே வந்து மசாலா வந்து வேஸ்ட்டாக போகும். ஸோ அதுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணி இந்த சிக்கனை இந்த பேட்டர் பவுடரில் மிக்ஸ் பண்ணி திருப்பி வந்து வாட்டரில் வந்து முக்கி திருப்பியும் நம்ம இந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வந்து மசாலா வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த வாட்டர் வந்து இதிலே ஆட் பண்ணிக்கிறோம். இதோ பாருங்கள் மிச்சம் இருக்கா, இப்போ இதுலேயே நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த மசாலா இதிலேருந்து சிக்கன்லாம் நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டோம். இப்போ அதிலே வந்து தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்கனை இந்த பேட்டரில் போட்டு நல்லா பரட்டிட்டு எடுத்து நல்லா தட்டிட்டு எடுத்து இந்த தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பவுடர்லேயே, அதாவது டபுள் கோட்டிங் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் உள்ளேயும் இருக்கும் வெளியவும் இருக்கும். இது வந்து நம்ம வீட்டிலே வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்கிறச்சு பாப்கார்ன் சிக்கன். இந்த மாதிரி எல்லா சிக்கனையுமே வந்து நம்ம இந்த பவுடரில் டிப் பண்ணிவிட்டு இந்த வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் வந்து இந்த பவுடரில் டிப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒரு பீஸாக தனித்தனியாக நம்ம வந்து ஆயிலில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஆயில் ஆட் பண்ணோடனே இந்த மாதிரி நல்லா முட்டை மாதிரி விரிஞ்சு வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆயில் நல்லா இதுவாகிடுச்சு. போட்ட உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு 1 மினிட்டுக்கு அப்படியே விட்டுறணும். ஏன்னா நீங்கள் உடனே மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மசாலா தனியாகவும் சிக்கன் தனியாகவும் வந்துடும். இப்போது லோ ஃப்ளேம்லேயே வந்து அப்படியே வேகட்டும். ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் நம்ம அதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு சைடுக்கு. இப்போது லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் ஆயிலில். அது வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து அதை லைட்டாக வந்து பிரித்து விட்டுருங்க. ஸ்லோலே வந்து வேகட்டும். கலர் வந்து நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா வெளியே வந்து பிளாக் ஆகிடும், உள்ளே வந்து சிக்கன் வேகாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வெளியே கலரும் உங்களுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகும், உள்ள சிக்கனும் நல்லா வந்து வெந்திருக்கும். நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் வேகும். இல்லைனா மேலே வந்து வெந்துட்டு அடியில் வந்து வேகாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைனா அது வந்து உங்களுக்கு வந்து கரிஞ்சிரும், உள்ள சிக்கன் வேகாமல் போயிடும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் கோல்டன் ப்ரௌனில் சிக்கன் நல்லா வெந்து பொறன்னு வந்து பாப்கார்ன் சிக்கன் உங்களுக்கு வரும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயிலிருந்து அதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு மக்களே. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு செஞ்சு பாருங்கள். ஹோம்மேட் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டோரா புஜ்ஜி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.